கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இது இந்த புதிய நாளை கொடுத்த கர்த்தருக்கு கூட மகிமையும் நன்றியும் செலுத்த கடமைப்பற்றலாம். இந்த நாளில் கூட தேவன் நம்ம தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நபர் மெத்துசலா. நேற்றைய தினத்தில் பார்த்த ஏனோக்கின் குமாரன் தான் இந்த மெத்துசலா ஆவார். இவர் வேதாகமத்தின்படி பார்த்தோம் என்றால் இந்த மெத்துசலா மனித வரலாற்றிலே மிக நீண்ட காலம் வாழ்ந்தவர் ஒருவர். அவரை பற்றி முக்கிய குறிப்புகள் பார்க்கலாம். அவர் ஏனோக்கின் குமாரன். ஏனோக்கிற்கு 60 வயதான பொழுது மெத்துசலா பிறந்தார். வம்சாவளி இவர் லாமேக்கின் தந்தை மற்றும் நோவாவுடைய தாத்தா ஆவார். ஆயுட்காலம் இவர் மொத்தம் 969 ஆண்டுகள் வாழ்ந்தாராம். இது வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள மிக நீண்ட மனித ஆயுட்காலம் ஆகும். இவர் பெயரின் பொருள் 2 முக்கியமான பொருள்கள் இருக்கு. முதலாவது பார்க்கணும்னா ஈட்டியின் மனிதன். இவர் உயிரோடு இருந்த வரைக்கும் எந்த தீய சக்தியும் தன் குடும்பத்தை அணுகாதவாறு, தன் தலைமுறையை எந்த நியாய தீர்ப்பும் தாக்காதவாறு ஒரு பாதுகாவலராக ஒரு ஈட்டியை போல நியாய தீர்ப்பை தடுத்து நிறுத்தி நின்றாராம். இது ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு பார்த்தோம்னா, அவர் நியாய தீர்ப்பை எப்படி தடுத்து நிறுத்தினாரு, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்த உள்ள பொருளை பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். அவர் மரிக்கும்போது அது வரும் என்பது அவருடைய பெயரின் பொருளாம். அவர் மரிக்கும் பொழுது அது வரும். இங்கு அது என்பது தேவன் அனுப்பிய ஜல பிரளயத்தை குறிக்கிறது. அதாவது மெத்துசலா மரித்த அதே ஆண்டில் தான் ஜல பிரளயம் பூமியின் மேல் வந்தது. அதாவது நோவாவின் காலத்தில் வந்த ஜல பிரளயம் பற்றி தான் இங்கே குறிப்பிடுறாங்க. ஸோ இவர் மரித்த அந்த வருடம் தான் இந்த ஜல பிரளயம் வந்தது என்று சொல்கிறாங்க. அதாவது நோவா பிறக்கும்பொழுது மெத்துசலாக்கு 369 வயதாம். 369 வயதாம். இந்த நோவாவுக்கு 600 வயது இருக்கும் பொழுது தான் பூமியின் மேலே ஜலப்பிரளயம் வந்தது. ஸோ இந்த 369 + 600 பார்க்கும்பொழுது 969. ஸோ இதன் மூலம் மெத்துசலா மரிக்கும் வரை தேவன் ஜலப்பிரளயத்தை தள்ளி போட்டார் என்று பார்க்க முடிகிறது. மெத்துசலா பார்க்கும்போது 187 வயதில் லாமேக்கை பெற்றார். இந்த லாமேக் 182 நோவாவை பெற்றார். ஸோ இதில் இருந்து பார்க்கும்பொழுது இந்த மெத்துசலாவுடைய வாழ்க்கையே தேவன் எதனால் அவரோட ஆயுட்காலம் அவ்வளோ நீண்டிற்று என்றால், தேவன் ஒரு ஜலப்பிரளயத்தை, அவர் பெயரின் பொருள் போல அவர் இறந்த பின்பு அது வரும், அவர் மரிக்கும் பொழுது அது வரும் என்று அர்த்தம் உள்ளது. அது என்பது அந்த ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயம் எதனால் உண்டாக்கப்பட்டது? நம்மளுக்கு தெரிந்த பிரகாரம் தேவன் மக்களை நியாய தீர்க்கும் வகையில் தான் ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணினார். இந்த நோவாவின் மூலமாய் அந்த ஜலப்பிரளயம் அவருக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அவரும் அவருடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இங்கே ஆவிக்குரிய பாடங்கள் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய நீடிய பொறுமையை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த மெத்துசலா வாழ்ந்த ஆண்டுகள் இந்த 969 ஆண்டுகள் பார்த்தோன்னா, இது அவருடைய திறமையினால் அல்ல, தேவனுடைய கிருபை நிமித்தம். அதாவது தேவன் மக்களின் மீது வைத்த கிருபை நிமித்தம். மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் வாழ்ந்த பொழுது அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்களா என்று தேவன் ஏங்கி கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. அவர் ஏங்கி கொண்டு மிகவும் பொறுமையாய் சாந்த குணமுள்ளவராய், அவர் அவ்வளோ ஒரு நீடிய பொறுமை உள்ளவராய் இந்த 969 ஆண்டுகளுமே தேவன் அதை தள்ளி போட்டு மக்களை நியாயம் தீர்க்காமல் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து பொறுமையாய் நீடிய பொறுமையுடன் அவர்களுக்கான நேரத்தை தேவன் தந்தருளிருப்பதை பார்க்க முடிகிறது. இதிலிருந்து தேவன் எவ்வளவு நீடிய பொறுமையும் சாந்த குணமும் உள்ளவர் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த மெத்துசலா வாழ்ந்த நாட்கள் முழுக்க தேவனின் நீடிய பொறுமையை காண்பிக்கும் வகையில் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது ஒவ்வொரு வினாடியும் ஒரு நோக்கம். மெத்துசலா வேதாகமத்தில் பெரிய அற்புதங்களை அவர் எதுவுமே பண்ணலை, பிரசங்கங்களையும் பண்ணலை. ஆனால் அவர் ஒரு பாலமாக இருந்திருக்கிறார். அதாவது
தன் தந்தை ஏனோக் கேட்ட தேவ செய்திகளை தன் பேரன் நோவாவிற்கு போதித்தார். இவர் ஒரு பெரிய பிரசங்கியோ இல்லை பெரிய அற்புதங்களை செய்தவராகவோ வேதாகமத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. ஆனால் இவர் ஒரு மிகப்பெரிய பாலமாக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பின் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். அதாவது இவர் இறந்த பின்புதான் அது வரும் என்பது இவரை வைத்து சான்றாக கூறப்பட்டது. ஸோ இதில் பார்க்கும்பொழுது இவர் ஏனோக்கு பற்றி நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அவர் கர்த்தருக்கு பிரியமாக இருந்து அவர் மெத்துசலா பிறந்த பின்பு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் மரணத்தையே சந்திக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு பார்க்குறோம். அவ்வளோ ஒரு விசுவாசியாக அவர் இருந்தார். அதே போல் அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தைகளை அவர் மெத்துசலாக்கு போதித்தார். இந்த வார்த்தைகளும் இதுவும் மெத்துசலா தன்னுடைய மகனுக்கும் மற்றும் முக்கியமாக தன்னுடைய பேரனான நோவாவிற்கு இவர் போதித்து வந்துள்ளார். அதன் மூலம் இவருடைய தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. காலம் கடந்து வரும் நியாய தீர்ப்பு, அதாவது மெத்துசலா இறக்கும்போது இத்தனை ஆண்டுகள் மக்கள் நியாயம் தீர்க்கப்படவில்லை. 969 ஆண்டுகள் நியாயம் தீர்க்கப்படவில்லை. ஸோ மக்கள் என்ன நினைச்சிருக்கலாம், நியாய தீர்ப்பே வராது, நம்ம பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு கூட நினைச்சிருக்க கூடும். ஆனால் இந்த மக்களுக்கு அவர் மரித்த அதே ஆண்டில் ஜலப்பிரளயம் வந்தது. நியாய தீர்ப்பு உண்டு என்று அது நிரூபித்தது. ஸோ இவருடைய மரணத்தின் மூலம் நியாய தீர்ப்பு நிச்சயம் என்று வெளிப்படையாய் சொல்லப்பட்டது. நியாய தீர்ப்பான ஜலப்பிரளயம் மக்களின் மக்களையும் அழித்து மொத்த பூமியுமே அழித்து சென்றதை நம்மளால் பார்க்க முடியுது. மொத்த பூமியுமே அழிக்கப்பட்டு புதிதாய் உருவாக்கப்பட்டது. நோவாவின் காலத்தில் தான் நோவாவோட பிள்ளைகள், மருமகள், மனைவி, கடவுள் சொன்னபடியான மிருக ஜீவன்கள், பறவைகள் மாத்திரம் காப்பாற்றப்பட்டு மீதி உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டு மீண்டுமாய் நோவாவின் வம்சாவளி, நோவாவின் தலைமுறையினால தான் மீண்டுமாய் உலகம் உருவாகி தலைமுறைகள் பெருக பண்ணினதை பார்க்க முடிகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள். இந்த நோவாவின் குடும்பம் தான் அடுத்த எல்லா தலைமுறையும் உருவாக்கியது நோவாவின் குடும்பம் தான் பார்க்க முடிகிறது. ஸோ இது ஒரு நல்ல தகப்பனின் தாக்கம். அதாவது மெத்துசலா தந்தை ஏனோக் தேவனோடு சஞ்சரித்தார். அந்த பக்தி மெத்துசலாவையும் அவர் மூலமாக நோவா வரைக்கும் சென்று அடைந்ததான். ஒரு மனிதன் தேவனோடு நடக்கும்போது அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. இங்கே நம்ம பார்த்தோமானால் ஏனோக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றான். அவன் கடவுளோடு சஞ்சரித்து அவரோடு நெருக்கமாக இருந்து அவரை விசுவாசித்து இருந்ததனால் அந்த ஒரு கிருபையும் அந்த ஒரு ஆசீர்வாதமும் அவருடைய மகனான மெத்துசலாவுக்கு வந்தது. ஸோ இந்த மெத்துசலாவின் வம்சாவளியை அது தொடரும் வகையாக அவருடைய பேரனான நோவாவை சேர்ந்தது. அதன் மூலமாக தான் நோவாவும் தேவனுக்கு பிரியமாக இருந்தார். உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருந்து தேவன் கோபம் கொண்டு நியாயம் தீர்க்க வந்த போதும் அவர் நோவாவின் மீது தொடுக்கவில்லை. ஏன்னா நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் மருமகளும் மனைவிகளும் கர்த்தருக்குள் பிரியமாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு உண்மையாக இருந்தபடியினால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமாய் நோவாவின் மூலமாய் தான் உலகம் இரண்டாம் முறையாக நிரப்பப்பட்டது, தலைமுறைகள் உருவாக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. முதல்ல உருவானது எல்லாமே பாவத்தினால் நிறைந்ததால் தேவன் அனைத்தையும் அழித்து போட்டார். ஸோ இந்த ஏனோக்குடைய விசுவாசத்தை நிமித்தம் மெத்துசலாவை சேர்ந்தது. மெத்துசலா தன் பேரனான நோவாவை தேவனுடைய பிரியத்தில் வளர்த்து தேவனை குறித்து போதித்தமையால் அவரும் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்துள்ளார். அந்த போதனையை தன் மனதில் கொண்டுதான் அவர் தேவனோடு உண்மையாய் இருந்திருக்கிறார். அதற்கான பலனாய் அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஜல பிரளயத்திலிருந்து மீட்கப்பட்டார். காரணம், அவர் உலகத்தரமான பாவத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் தேவன் மேலே பிரியமாய் இருந்து அவருடைய சித்தத்தின் பகுதி செய்தமையால் தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. இந்த இது எங்கேருந்து வந்துச்சு? அவர் கேட்ட போதனைகள், தன் தாத்தா மெத்துசலாவிடம் கேட்ட போதனைகளால் வந்தது. ஸோ இது தலைமுறைக்கும் சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதம்
தொடர்ந்தது. இதன் நிமித்தமாக தான் நோவாவின் வம்சாவளி மூலமாக தான் உலகமே அடுத்ததாக வந்த தலைமுறைகள் இவருடைய வம்சாவளியினால் நிரப்பப்பட்டதை பார்க்க முடிகிறது. கடைசியாக பார்ப்போமானால் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல. மெத்துசலா மிக நீண்ட காலம் வாழ்ந்தவர். ஆனால் அவர் தந்தை ஏனோக் 365 ஆண்டுகளிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீளம் முக்கியம் அல்ல, தேவனோடு நாம் எப்படி நடந்தோம் என்பதே முக்கியம். அதாவது இப்போ இவர் மெத்துசலாவோட வாழ்க்கை நீடித்ததற்கு காரணம் அவரனால அல்ல, அது தேவன் குறித்த காலம். அது தேவன் அந்த காலத்தை குறித்து வைத்தார். ஏன்னா அவருடைய நீடிய பொறுமை அவ்வளோ நாள் இருந்தது. அவருடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு அவர் நாட்களை தள்ளி போட்டே கொண்டு இருந்தார். ஏன்னா மக்கள் திருந்துவாங்க, மனமாற்றம் அடைவாங்க அப்படின்னு கடவுளும் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும் அவ்வளோ பொறுமையாக இருந்தார். அவருடைய பொறுமையின் எடுத்துக்காட்டு தான் இந்த மெத்துசலாவோட வயதாய் பார்க்கப்படுகிறோம். ஆனால் அதை நம்ம குறிப்பிடும் போது அது மெத்துசலா அவர் மக்களை அந்த அளவுக்கு அவருக்கு பிரசங்கிக்கவோ இது பண்ணவோ இல்லை, அற்புதங்களை செய்யவோ இல்லை. ஆனால் தன் குடும்பத்தை அவர் கட்டி காப்பாற்றி கொண்டார். தன்னுடைய வம்சத்திற்கு அந்த ஆசீர்வாதம் சென்று சேரும்படியாய் அதில் அவர் ஜாக்கிரதையாக இருந்து தன் தந்தையிடம் கற்றுக்கொண்டதை தன் பேரன் வரைக்கும் அவர் அதை தெரிவித்து போனது நிமித்தம் அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இன்று நம்ம இந்த மெத்துசலா போல தான் நம்மளும் கடவுளோட நியாய தீர்ப்புக்கு ஒரு பாலமாக அமைக்கப்பட்டிருந்தார். ஸோ இதன் மூலம் நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, இந்த மெத்துசலா தன்னுடைய நம்மளோட தலைமுறைக்கு என்ன விட்டு செல்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியமாய் பார்க்கப்படுகிறது. நம்மளோட தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? சொத்து, சுகம், பணம், நகை இதெல்லாம் வேறங்க. இதெல்லாம் உலகத்தரமான ஒரு காரியம். ஆனால் நம்ம ரட்சிப்பின் ஆண்டவர் அவருடைய ஆவியின் கனியை, அவரோட அபிஷேகத்தின் ஆவியை நம்ம இன்னைக்கு நம்ம தலைமுறைக்கு நம்மளால் கொடுக்க முடிகிறதா என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கும் காலம் இது. இந்த ஒரு சூழலை நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து பணத்தோடு முக்கியமாக கொடுக்க வேண்டியது ஆவியின் கனிகளை, ஆவியின் வாஞ்சையை, தேவன் மீது கொண்டுள்ள வாஞ்சை. அந்த வாஞ்சையை பிள்ளைகளுக்கு இன்றைய நாட்களில் நம்ம கொடுப்பது தான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏசப்பா இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எதுவுமே செய்யவே முடியாது, நம்மளால் தனிச்சு நிற்கவே முடியாது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு நம்ம அதை உணர்ந்து நம்ம அதை விசுவாசிச்சாதானே நம்ம பிள்ளைங்களுக்கு அதை நம்ம கொடுக்க முடியும். ஏனோக்கு விசுவாசித்தார், தேவன்தான் எல்லாம் என்று விசுவாசித்து அவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். 300 ஆண்டுகள் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அது நிமித்தமாக தான் அவர் உயிருடன் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மரணத்தை சந்திக்காமல். ஸோ அவர் சும்மா போல அவருடைய அந்த விசுவாசத்தையும் இதையும் மெத்துசலாவுக்கு கற்றுவிட்டு போனார். அந்த ஒரு மெத்துசலா அதை ருசி பார்த்தது நிமித்தமாக தான் அவர் இதுவே நோவாவுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போனார். ஸோ அதே போல தான் நாமும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற நாமும் மிகவும் முக்கியமாக கடவுள் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் நம்ம தலைமுறையினருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சொத்து ஆவியின் சொத்து. உலகத்தரமான சொத்தை விட ஆவியின் சொத்து, ஆவியின் வாஞ்சை. நம்ம எப்படி இருக்குமோ அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைகளும் இருக்கும். ஸோ நம்ம ஆவியின் எவ்வளோ வாஞ்சியாக இருக்குமோ, தேவனிடத்தில் எவ்வளோ கிட்டி சேர்ந்து இருக்குமோ, அவரிடத்துல எவ்வளோ பிரியமாக இருக்கிறோமோ, அவருடைய வேதத்தில் எவ்வளோ தியானிப்பதில் நம்ம தீவிரம் காட்டுகிறோமோ அதை நம்ம இன்றைய தலைமுறையினர் நம்மளை நோக்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மளையே பார்த்துட்ருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்காங்க. அதன்படி இன்றைய நாளில் இல்லைனாலும் பிற்காலத்தில் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். உங்கள் நிமித்தம் உங்கள் தலைமுறையினர் ஆசீர்வதிக்கப்படணும் என்பதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜீவிதம், ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று இந்நாளில் நம்ம ஒரு முயற்சியை, ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதன் மூலம் அப்பா என்னோட சந்நிதி, என்னோட தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும், என் தலைமுறையும் அப்பா உங்களுக்கு வாஞ்சியாக இருக்கணும் என்றது நம்ம இன்றைய நாட்டில் முடிவெடுப்போம். அதற்கான ஞானத்தை தேவன் மாத்திரமே நம்மளுக்கு தர முடியும். உலக பிரகாரமாக என் பையனை டாக்டர் ஆக்கணும், என் பொண்ணை என்ஜினியர் ஆக்கணும், இதை ஆக்கணும், அதை ஆக்கணும் என்பதை விட்டு விடுங்க. அது உலகத்தரமான காரியம். நீங்கள் தேவனை தேடும் பொழுது மீதி எல்லாமே கூட்டி கொடுக்கப்படும். தேவனை தேடுகிறவர்களுக்கு மீதி எல்லாமே கூட்டி கொடுக்கப்படும். நம்ம முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை
தேட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். மீதியானவைகளை தேவன் பார்த்து கொள்வார். அந்த ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்கு தேவை. கடவுளை முதலாவது அவருக்கான இடத்தை நம்ம தரும்பொழுது மீதியானவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நம்ம இன்றைய காலகட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அது அவர்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கப்படும். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய தினத்தில் அப்பா நாங்கள் தியானித்த இந்த மெத்துசிலாவுக்காக கூட நமக்கு நன்றி பாராட்டுகிறோம். இதன் மூலம் தகப்பனே எங்கள் அப்பா தலைமுறையினருக்கு அப்பா நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் எங்களை கற்றுக் கொடுங்க ராஜா. அப்பா, நீரே எங்களோடு இருந்து